சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படியே சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு சத்தம் போடவும் நீயே பாரு இது ஐடா அதை வச்சு தான் இவன் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பேக் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆமாம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி இவன் தான்மா டான்ஸ் போட்டிருக்கான், நல்லா பார்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும் ரோகிணி இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கிறது, இது பார்லர் அம்மா தானே, ஆமாண்டா இது அவ தான், இது நான் தான், ஆனால் நல்லா பாரு இது நான் உண்மையாக டான்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா இது கொஞ்சம் கோணலாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாங்க. ஆமாம்மா இது ஏஐ தாம்மா, டெக்னாலஜிமா, இதை வச்சு என்னனாலையும் பண்ணலாம். ஏன் நீங்களும் அப்பாவும் சுவிட்சர்லாண்டில் டான்ஸ் ஆடுற மாதிரி கூட நம்ம இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்ற மாதிரியே சொல்கிறேங்க. வேணா நான் மாற்றி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஆமாம் நீ ஒரு சாதாரண டிரைவரு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை கேட்கவும், ஏத்த டிரைவருக்குன்னு தெரியக்கூடாதா என்ன, இவர் டிரைவர் தான், ஆனால் எல்லா விஷயத்தையும் இவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. மீனா கொஞ்சம் பொறுமையேறு, இங்கே பாருங்கம்மா நான் டிரைவர் தான், ஆனால் எனக்கும் 4 விஷயங்கள் தெரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு இங்கே பாருடா ஏதாவது பண்ண அது இதுன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அம்மாடியோ தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம முத்துவை தேடிக்கிட்டு செல்வம் வர்றாரு. செல்வம் வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஊருக்கு போனியே பணத்தை ஏதாவது பொருட்ட முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முடிஞ்ச அளவுக்கு நானும் போராடி பார்த்துட்டேன்டா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சொந்தக்காரனை தேடிட்டு போனால் இதுதான் நிலைமையான்னு எனக்கே இப்போதான்டா தெரியுது, பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்பவே கேவலமாக பார்க்குறாங்கடா, யாரை கேட்டாலையும் பணம் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்தாடா உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா கூட யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. வேற வழி இல்லாமல் தான்டா உங்ககிட்ட நின்றுட்டுருக்கேன், ஒரு 3.25 லட்ச ரூபா கம்மியாக இருக்குடா, அதை மட்டும் கொஞ்சம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கூடா, அவ்வளோ பணம் எங்கிட்ட ஏதுடா, இந்நேரம் இருந்திருந்தா இந்தாடா செல்வம் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேனாடா, எங்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லைடா, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முழுசாக என்னை நம்பாதடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு அப்படியா சார் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மீனா இப்போல்லாம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் போகுது போல இருக்குது, எப்போ பாரு ஃபோனில் தான் போடுங்க போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க அங்கே கடை வச்சுருந்தாங்கல்ல அதில் கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்கா, 10,000 ரூபாய் வந்திருக்கா, என்ன ஃபஸ்ட்டு சவாரியிலே 10,000மா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் தான் மாடியில் ரூம் போடுறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால தாங்க அக்கௌண்ட்டில் போட சொல்லியிருக்கேன் அப்படியே சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் பின்னாடி தான் எனக்கே யோசனை வருது, செல்வம் ஊரில் இருந்து வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியாங்க, பணத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாரா, அப்பாடி எப்படியோ சீதாவோட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லவும், என்ன சீதா பிரச்சனையா, என்ன சீதா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இல்லைங்க அருணுக்கு உங்களை பிடிக்காது, இந்த பணத்தை கொடுத்தா கொஞ்சமாவது அவர் சமாதானம் ஆகுவார் இல்லை, அதை தாங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அதுதான் விஷயமா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைல்ல, மற்றபடி வேறு என்னங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு 3.25 லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்கான், அதனால் அந்த பணத்தை நம்மளே ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கா. இப்போ ஏதுங்க நம்மக்கிட்ட அவ்வளோ பணம், இங்கே பாருங்க வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்சுட்டுருக்கிற பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட அடகு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக நகை கூட இல்லைங்க. இதை இப்படி எப்படிங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில அவர் கேட்குற பணத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும், நம்மக்கிட்ட கார் தான் இருக்குது, ஒரு காரை நான் ஓட்டுறேன், இன்னொரு காரை அடமானத்துக்கு வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
காரும் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செல்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற போது என்னால் உதவாமல் இருக்க முடியல, இருக்கிறத வச்சு உதவுமா. ஏன்னா சத்யக்கிட்ட பேசினா சத்தியமாக அந்த கம்பெனி தானே வேலை செய்கிறான், அந்த கம்பெனி மூலமாக பணத்தை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த காருக்கான பணத்தை செல்வத்தை கட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் சத்யாவை பார்க்கறதுக்காக முத்து போகலான்னு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரேக்கா இருந்துட்டு முத்துவா நம்ம சத்யக்கிட்ட போயிட்டு, என் அம்மாவை உனக்கு தெரியாதில்ல, அவங்கள நான் ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அது தூரத்தில் இருந்து. ஏன் ரேக்கா, அவங்க உன்னோட ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவங்க கீழே இறங்கவே மாட்டாங்க, அவங்களோட நினப்பு அந்த மாதிரி. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, எனக்கு அது தேவையும் இல்லை. ஸ்டேட்டஸு இன்னைக்கு இல்லைனாலையும் நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம், ஆனால் நல்ல மனுஷனை சேர்த்த முடியாது அப்படின்ற மாதிரி ரேக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் முத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் அப்போவே வந்துட்டேன், அதை பற்றி நான் அப்புறமா பேசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, காரை ஒன்று அடமானத்துக்கு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க வாங்க மாமா. எதுக்கு மாமா இப்போ அவ்வளோ பணமும்? ஃப்ரெண்டு செல்வம் இருக்கான்ல, அவன் அருணுக்கு 5 லட்ச ரூபா தரணும்ல, கொஞ்சம் பணம் புரட்ட முடியாமல் இருக்குது, அதனால தான் காரை அடமானத்துக்கு போட்டு ஒரு 3.5 லட்ச ரூபா வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா இப்போ காரை போடணுமா? அது பொழப்புக்குன்னு இருக்கிறது, வேறு என்ன பண்ணுறது? செல்வம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனை எப்படி என்னால் விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மாமா, கண்டிஷனை பார்த்து நான் எவ்வளோ தர முடியும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் காரை வந்து ஓட்டி பார்க்குறாங்க. கார் நல்லா கண்டிஷனாக தான் மாமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரேகா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. 3 லட்சம் போதுமா? சரி நான் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரேகா வந்து சொல்லிடுறாங்க. செல்வம் இருந்துட்டு, நீ பண்ணியிருக்கிற உதவிக்கு நான் என்ன கை மாற செய்ய போகிறேனே தெரியல, டிவோ மட்டும் நீ கட்டிக்கோடா. இல்லை இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யா இருந்துட்டு சந்திரா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. சந்திரா, நம்ம சீதாவையும் மீனாவையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னடி இது, மாப்பிள்ளை பொழப்புக்குன்னு இருக்கிறக்கார அடமானத்துக்கு போட்டு அந்த செல்வத்துக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, எப்படிம்மா விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சால் கொடுக்குறேன்றது இல்லை, எங்கிட்ட இல்லைன்னா சொல்ல வேண்டியது எப்படிம்மா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. சின்ன மாப்பிள்ளை கூட தான், எதுக்காகடி அவர் இல்லாதவர், கொஞ்சம் பார்த்து கேட்டிருக்கலாம்ல, பணம் ரொம்ப முக்கியமாக இப்போ அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்க போய் தானே என் வாழ்க்கையை அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து யோசிக்கிறாங்க. மாமா வந்து காரை அடமானத்துக்கு போட்டுதான் அந்த பணத்தவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இப்போ நமக்கு அந்த பணம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்னைக்கு லாயர் ஆஃபீஸில் அப்படி உட்கார வச்சு பேசிட்டாங்க, இல்லாட்டி 25 லட்ச ரூபாயை நான் கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் எப்படி கார் ஓட்டுறான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட கன்னத்தில் பல்லாரும் ஒன்று விடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் நீ வாயவே திறக்கக்கூடாது, நான் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அருண் நடந்துக்கிறது. இது எல்லாத்தையும் சீதா வந்து யோசிக்கிறாங்க. ஏமா எப்படியோ ஒன்று அருணுக்கு அந்த பணத்தை கொடுத்தாச்சு இல்லை, இனிமேலாச்சு சீதா சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் பிடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.